Hi friends, welcome to CU Smart Workshop. Previous video la back part எப்படி நம்ம measurement blouse வச்சு cutting பண்றதுன்னு பார்த்திருந்தோம். So இப்போ வந்து front and sleeves மோட cutting பார்க்கலாம். So exact measurement வச்சு எப்படி நம்ம cut பண்றதுன்னு பார்க்கலாம். Beginnersக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷோல்டர்ல இருந்து நம்மளோட டாட் அபெக்ஸ் பாயிண்ட் எங்க இருக்கு அங்க வரைக்கும் டேப் வச்சு ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த அபெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் அபெக்ஸ் பாயிண்ட்னா அந்த டாட்டோட நிப்பிள் பாயிண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து கிராஸ் பீஸ் நம்ம பாட்டமில் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அங்கே வரைக்கும் டாட்டோட லென்த் எவ்வளோ இருக்குது அந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ எனக்கு வந்து அபெக்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்து 10 inches வந்திருக்கு. அங்கேருந்து டாட்டோட லென்த் வரைக்கும் 14 inches வந்திருக்கு. ஸோ நான் மார்க்கிங் பண்ணும் போது 10 inchesக்கு ஃபர்ஸ்ட் டாட்டோட மார்க்கிங் பண்றேன், அபெக்ஸ் பாயிண்டோட மார்க்கிங் பண்றேன். இந்த மாதிரி தான் நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கணும். மெஷர்மெண்ட் பிளவுஸ் கரெக்டா இருந்ததுன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாட்டோட மார்க்கிங் எவ்வளோ இருக்கு, அது வந்து 10 inches. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க, பிகினர்ஸ் ஈஸியாக பிளவுஸ் கட்டிங் பண்ணலாம். அதுக்கப்புறமா 14 inch கிடைச்சது இல்லையா, இன்னும் 1/4 inch எக்ஸ்ட்ரா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கணும் பாட்டம் ஸ்டிச்சிங்காக. ஸோ அந்த 1/4 inch ஆட் பண்ணி நான் மார்க் போட போகிறேன். இப்படி மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிளவுஸோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு எனக்கு வந்து 9.25 கிடைச்சிருக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு. ஸோ நான் வந்து 10 inch வைக்க போகிறேன். 10 inches 1/4 inch எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட் பார்த்துருப்பீங்க நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் எந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும்னு. ஸோ சேம் அதே மாதிரி அயன் போட்ட மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணிக்கணும். இந்த பிளவுஸில் வெறும் நெக்கு மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க கஸ்டமர். ஸோ நெக்கு மட்டும் தான் வேற வைக்க போகிறோம், மற்ற எல்லாமே சேம் அதே மாதிரி தான். ஸோ இப்படி நீட்டாக பிளேஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே ஆர்ம் ஹோல் ஷேப்புக்கு ட்ரேசிங் வீல் வச்சு ஆர்ம் ஹோல் ஷேப் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நெக்கோட லென்த் அண்ட் தென் டாட் எங்கே இருக்குது எக்ஸாக்டாக அந்த டாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் இருக்குது ஜாயிண்ட்டு, கிராஸ் பீஸ்லேருந்து கொஞ்சம் 1/4 inch மேலே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து நெக்கோட விட்த் எவ்வளோ இருக்குது அங்கே ஒரு மார்க் போட்டுக்கிறேன். இப்போ ட்ரேசிங் வீல் வச்சு ஆர்ம் ஹோல் ஷேப் மார்க் பண்ணிக்கலாம். எந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரேசிங் வீல் வச்சு நீங்கள் மார்க்கிங் போட்டு கட் பண்ணிக்கலாம். நான் டாட்டு கூட மார்க் போடுறேன், சேஞ்சஸ் வரக்கூடாது எக்ஸாக்டாக இருக்கணுன்றதுக்காக. அப்புறமா பாட்டமில் இது 3 dot ப்ளவுஸு. ஸோ அதனால கிராஸ் பீஸ் எங்கே இருக்குது அங்கே வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா மார்க்கிங்கு? ஸோ அது மேலேயே மார்க்கிங் போட்டுட்டு இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து அபெக்ஸ் பாயிண்ட்டுக்கு டாட் மார்க்கிங் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நெக்கு போட்டுக்கலாம். நெக்கோட லென்த் நான் மார்க் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ நெக் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த ஷேப் போட்டுக்கிறேன். இந்த ஷேப்பில் கேட்டிருக்காங்க. இப்போ டாட் ஆல்ரெடி மார்க் பண்ணி இருந்தோம். ஸோ டாட்டோட விட்த் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணல. ஸோ விட்த் மெஷர்மெண்ட் பார்த்துக்கிறேன் நான். 4 inches இருக்குது. அதில் இன்னும் 1/4 inch எக்ஸ்ட்ரா ஜாயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நான்
1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா போட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு சைடு வந்து 1 இன்ச்சஸ் போட்டு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு டாட் மார்க்கிங் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டாப் டாட் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் ஆர்ம் ஹோல் ஷேப் மார்க் பண்ணும்போது. ஸோ அது மேலேயே டாட்டும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட்டிங் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து சைடில் ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ராலாம் விடலை. ஸோ நம்ம கட்டிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தேன். நம்ம ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நான் மார்க் பண்ணதுனால அங்கேருந்து நான் ஷேப் கொடுத்துக்கிறேன். இது வந்து லைனிங் பீஸு. பாருங்க இந்த மாதிரி ஷேப்பில் இங்கே வந்து சைடில் எக்ஸ்ட்ரா நான் ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். சைடில் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அந்த மெஷர்மெண்ட் நீங்கள் 2 இன்ச்சஸ் வேணுமா 1.5 இன்ச்சஸ் வேணுமா உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து நெக் ஷேப் கொடுக்க போகிறேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் விடல நெக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கேயும் ஆர்ம் ஹோல் ஷேப்புக்கிட்ட 1/4 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விடுறேன். இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தா ஆனாலும் இங்கே இந்த மாதிரி கிராஸாக கட்டிங் பண்ணிக்கணும். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிராஸ் கட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்ளாட்டாக நிற்கும். அது ஒரு சின்ன டிப். இங்கேயும் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஆர்ம் ஹோல் ஷேப் கட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரண்ட் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எங்கெங்க டாட் இருக்கு அங்கே வந்து இந்த மாதிரி நாட்ச் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ட்ரேசிங் வீல் வச்சு இன்னொரு சைடு கூட நம்மளுக்கு மார்க்கிங் வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். பேக்கில் கூட மார்க் வந்துடுச்சு. அதுக்கு மேலே நான் இப்படி மார்க் பண்ணி எடுக்கிறேன். ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ்ஸுமே அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது ஸ்லீவ்ஸோட மெஷர்மெண்ட் நீங்கள் அதே மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணுற மாதிரி 4 ஃபோல்டிங் கிளாத் வந்து 4 ஃபோல்டிங் எடுத்துட்டு இது பாட்டம் ஸ்டிச்சிங்காக. இது ஸ்லீவ்ஸ் வந்து 1/4 இன்ச் கம்மி பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த் வந்து நான் குறைச்சி வைக்க போகிறேன். அதனால நான் கீழே வச்சுருக்கேன். நார்மல் நீங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் லைனுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். நான் லென்த் கம்மி பண்ணுறதுனால எக்ஸாக்ட் மார்க்கிங் மேலேயே வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஆர்ம் ஹோல் ஷேப் மார்க் பண்ணும்போது ஸ்டிச்சிங் எங்கே இருக்குது அங்கேயே மார்க் பண்ணாமல் கொஞ்சம் மேலே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டிச் போடும்போது எக்ஸாக்ட் ஃபிட்டிங் வரும். ஸோ இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ஷேப்புக்கு லென்த் மார்க் பண்ணதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் ஷேப்புக்கு உள்ளேருந்து ஓப்பன் பண்ணி இப்படி ட்ரேசிங் வீல் வச்சு ஷேப்பு கூட ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிட்டு பாருங்க ஷேப் அப்படியே வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து நான் கொஞ்சம் 1/4 இன்ச் மேலே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்டிச்சிங்காக. இது
இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸோட நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி அப்டேட் பண்ணிருக்கு. ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க இப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கான ஷேப் கொடுக்கலாம். பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லீவ்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கிராஸ் பட்டி பாட்டம்ல வந்து ஃப்ரண்ட் பீஸ்ல ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, கிராஸ் பட்டி இதையும் நீங்க பிளவுஸோ வந்து அதே மாதிரி பீஸுக்கு மேலே இப்படி பிளேஸ் பண்ணிட்டு ட்ரேசிங் வீல் வச்சு ஸ்டிச்சிங் மேலேயே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டமில் வந்து ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச்சு விட்டுட்டு ப்ளவுஸோட விட்த்து எவ்வளோ எங்கே இருக்குது அந்த ஃப்ரண்ட் பார்ட் ஜாயிண்ட் அங்கே வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேசிங் வீல் வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மார்க்கிங் கிடைச்சிடும். அதுக்கு மேலேயே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் பாடி மெஷர்மெண்ட் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்க பேக் ஃப்ரண்ட் ஸ்லீவ்ஸ் அண்ட் கிராஸ் பட்டி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த லைனிங் பீஸை வந்து மெயின் ப்ளவுஸில் வச்சு கட் பண்ணிட்டா ப்ளவுஸ் கட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.